சிவராத்திரி விரதம் 26/2/2025 புதன்கிழமை வருகிறது. இன்பத்தை மட்டும் இச்சித்து வழிபடாமல் ஆன்ம லயத்தை நாடி நிலையாமையை உணர்ந்து இம்மை மறுமை என்ற இருமைக்கும் பயன்தரும் இந்த மகா சிவராத்திரி விரதமாகும். சிவராத்திரி விரதம் யாதொரு பலனை விரும்பாதவரும் வைஷ்ணவரும் கூட அனுஷ்டிக்கிறார் என புராணங்கள் கூறுகின்றன. மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசியே இவ்விரதம் கைக்கொள்ளப்படுகிறது. பகல் திரியோதசி இருந்து இரவு சதுர்த்தசி இருத்தல் விசேடமானது. திரியோதசி சக்தி ஸ்வரூபம், சதுர்த்தசி சிவரூபம். பாரணையின் போது சதுர்த்தசி இருக்குமாயின் நன்று. ஒருமுறை உமையம்மையார் சிவபிரானை வணங்கி உமது தத்துவ நிலையை சாட்டி அருள வேண்டும் என்று கேட்டேன். அவர் பெயரும் குணமும் உருவும் செயலும் இல்லாத நாம் சக்தியில் அருள் உருவம் கொண்டு செயற்படுகின்றோம். பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என 5 சக்திகளால் ஆன்மாக்களின் நலன் கருதி அருள் புரிவோம் என்றார். உடனே தேவி என்னை உமது சக்தி என கூறுவதால் என்னால் தான் இத்தனையும் நடைபெறுகின்றன என வியந்து கூறினார். ஆனால் சிவமன்றி எவையும் இயங்க மாட்டா என கூறினார் சிவம். சிவம் தனித்து நின்றதும் அகில உலகங்களையும் அசைவற்று நின்றது. எங்கும் இருள் மூடியது. தேவி அரணடியில் விழுந்து எம்பெருமானே எல்லாம் நீரே என உணர்ந்தேன், கருணை புரிய என வேண்டினான். சிவபிரான் உருத்திரர்களுக்கு முதலில் உணர்வு தந்தருளினார். அவர்கள் திருவிடை மருதூர் வந்து அந்த இருள் சூழ்ந்த இரவில் 5 எழுத்தை ஓதி வில்வம் தும்பை முதலால் அர்ச்சித்தனர். அந்த இரவுதான் சிவராத்திரி ஆகும். உருத்திரர்கள் செய்த வழிபாட்டால் திருமால், அயன், தேவர்கள் முதலோர் உணர்வு பெற்றனர். ஒரு சமயம் பிரம்மா, விஷ்ணு ஆகிய இருவரும் நானே பெரியவன் என்று வாக்குவாதப்படும் போது அக்னி புலம்பாக தோன்றிய சிவபிரான் இதனுடைய அடியையும் முடியையும் கண்டு வருபவரே பெரியவர் என்று அசரீரி கொடுத்தார். அசரீரியை கேட்டதும் இருவரும் பிரம்மா அன்னப்பட்சியாகவும் விஷ்ணு பன்றி உருவம் எடுத்து தேட புறப்பட்டு தோல்வியடைந்தனர். சிவபிரான் அருள் புரிந்ததுடன் அந்த ஜோதி வடிவம் தோன்றிய நாளை சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்குமாறு கூறினார். இவ்வாறு சிறப்புகள் மீந்த சிவராத்திரி விரதத்தை நாமும் அனுஷ்டித்து இறைவன் அருளை பெறுவோம். இரவு முழுவதும் நித்திரை முழிக்க முடியாதவர்கள் லிங்கோத்பவ காலத்திலாவது நித்திரை விழிக்க வேண்டும். அதாவது இரவு 11:30 மணி முதல் 12:30 மணி வரை லிங்கோத்பவ காலமாகும். மகா சிவராத்திரி விரதத்தை பற்றி பேசுபவருக்கு யமபயம் இல்லை. பல யாகங்கள் செய்வதைக் காட்டிலும் இவ்விரதம் இருப்பது மிகவும் புண்ணியமாகும். இவ்விரதம் 24 வருடம் அல்லது 12 வருடம் அல்லது 6 வருடங்களாவது தொடர்ந்து இருக்க வேண்டும். நாமும் இவ்விரதத்தை இருந்து புண்ணியங்களை சேர்ப்போம். எங்கள் பாவங்களை குறைத்து புண்ணியங்களை செய்து இந்த கலியுக ஆண்டில் நாம் எல்லோரும் நலமாக இருக்க எங்களுடைய நல்லாசிகள். நன்றி, வணக்கம்.